Question number 9. ஒரு நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது. நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 48 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A land is in the shape of rhombus. The perimeter of the land is 160 meter and one of the diagonal is 48 meter. Find the area of land ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன், ஏபிசிடி நேம் வச்சுட்டேன். அதை வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 160 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் கிவன் பெரிமீட்டர்னா 160 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 சைட்ஸ், அப்போ 4 சைட்ஸுமே வந்து சேர்ந்தது தான் வந்து ஒரு இதோட பெரிமீட்டர் வந்து இந்த வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ எப்படி கிடைக்கும், 4 சைடும் சேர்ந்தாதான் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ சைடு ஒரு சைடோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும்ல. அப்போ சைடு ஈக்குவல் டு 160 டிவைடட் பை 4 போட்டால் என்ன 40 மீட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ 4 சைட்ஸோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 4 சைடும் 40 40 40ன்னு போட்டிருக்கோம். டயக்னல் ஆல்ரெடி 48ன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ப்ரீவியஸாக நான் பண்ணத்தோம் அதே தான், ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபைன் பண்ணுறோம். ஏ வேல்யூ 40, பி வேல்யூ 40, சி வேல்யூ 48 தெரியும். ஸோ எஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2, 40 ப்ளஸ் 40 ப்ளஸ் 48 டிவைடட் பை 2, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 128 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 64 கிடைக்கிது. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஸோ 64 இன்ட்டு இது 64 மைனஸ் 40 மைனஸ் 24, 64 மைனஸ் 40 24, 64 மைனஸ் 48 16 கிடைக்கிது. இது எல்லாத்தையும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 64 64 இன்ட்டு 4, இது 24 அப்படியே, இது 24 பேரலல் இருக்குது. காமனாக ஒரு 24 மட்டும் எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுங்காட்டி தான் நான் அப்படியே போட்டேன். 16 அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 16 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் காமனாக எடுத்து 24 என்னதுன்னா 2 இன்ட்டு 2ன்னு எடுக்கலாமா. அப்போ ஒரு 2க்கு வந்து காமனாக வெளில வருமா, அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ 16 இன்ட்டு 24 இன்ட்டு 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்குது 768 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிறது. ஸோ எனக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி கிடச்சிடுச்சு. ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஏன் நான் ரெண்டே போட்டுட்டேன்னா, ரோம்பஸை பொறுத்தளவுக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த சைடு டயக்னல் வந்து இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். அப்போ இது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும், சேம் வேல்யூ தான் இங்கே வரும். ஸோ அதுங்காட்டி நான் ஒரு தடவை ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதே வேல்யூ தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கேன். 768 ப்ளஸ் 768 ரெண்டே ஆட் பண்ணால் 1536 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இதுதான் ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஏபிசியோட வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர்.